வணக்கம். நிமிடச் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. தொடர்ந்து நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இதன்பின் பேசிய நிதியமைச்சர், புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்க கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார். நம்கீன் எனப்படும் மிக்சர், சிப்ஸ் போன்ற தின்பண்டங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் 18 விழுக்காட்டிலிருந்து 12 விழுக்காடாக குறைக்க அனுமதி பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இது தவிர மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் மீதான வரி விகிதத்தை குறைப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நவம்பரில் நடக்கும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் கூறினார். அதேபோன்று மத்திய அல்லது மாநில அரசுகளுடன் இணைந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் வருமான வரிச்சலுகை பெற்ற கல்வி நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் கலீத் பின் முகமது பின் சையத் அல் நஹான் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். டெல்லியில் உள்ள ஐதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். அதோடு அணுசக்தி, எண்ணெய், உணவு பூங்கா, வளர்ச்சி ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த பேச்சுவார்த்தையின் போது மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் உடனிருந்தனர். இதனையடுத்து ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அபுதாபி பட்டத்து இளவரசர் சந்தித்து பேசினார். இதில் இரு நாடுகளுக்கும் இடையே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஒத்துழைப்பு நல்குவது குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பட்டத்து இளவரசர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவை அவமதிக்க வேண்டும் என்பதை ராகுல் காந்தி வாடிக்கையாக வைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்தியாவில் வேலையின்மை பிரச்சினை இருந்து வருவதாகவும் உற்பத்தியில் சீனா முன்னணியில் உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் RSS அமைப்பையும் கடுமையாக விமர்சித்த நிலையில் அவரின் அந்த கருத்துக்கள் தற்போது பேசுபொருளாகியுள்ளன. இதுகுறித்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, ராகுல் காந்தி முதிர்ச்சி அடையாதவர் என்பது அவரின் பேச்சு மூலம் மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாக விமர்சித்துள்ளார். வெளிநாட்டிற்கு சென்று இந்தியா, பாஜக மற்றும் RSS அமைப்புக்கு எதிராக ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்ட கிரண் ரிஜிஜு, இதுபோன்ற செயல்களை ராகுல் காந்தி நிறுத்திக் கொள்வார் என தனக்கு தோன்றவில்லை என்று கூறினார். இதுகுறித்து பேசிய தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, சர்வதேச அரங்கில் இந்தியாவின் மதிப்பை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ராகுல் காந்தி பேசி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே பாஜகவின் விமர்சனங்களுக்கு பதில் அளித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, இந்தியாவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவமதிக்கவில்லை என்றும் இனியும் அவர் அவமதிக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். बीजेपी वालों को कुछ बहाना होना चाहिए, हर टाइम ऐसी चीजें उठाते हैं. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 4 கேள்விகளை முன்வைத்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதியை மறுப்பதா என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். முதலமைச்சரின் இந்த பதிவை குறிப்பிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அளித்துள்ள பதிலில், ஜனநாயகத்தில் மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி என்பது எப்போதும் வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். ஒரு கருத்தை முன்வைப்பதற்காக மாநிலங்களை ஒன்றுக்கொன்று எதிராக நிறுத்துவது அரசியலமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த இந்தியாவின் மதிப்புக்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேசிய கல்விக் கொள்கை 2020 பரந்த அளவிலான ஆலோசனைகள் மூலம் உருவாக்கப்பட்டது என்றும் விளக்கமளித்துள்ள தர்மேந்திர பிரதான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 4 கேள்விகளை முன்வைத்துள்ளார்.
மேலும் தங்களின் அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அரசு பள்ளிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ளது. எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒப்புதல் வழங்க மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக என்ன எதிர்ப்பு தெரிவித்தது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை அச்சம்பத்து பகுதியில் உள்ள பாரா விளையாட்டு வீரர் மனோஜின் வீட்டிற்கு சென்ற அமைச்சர் உதயநிதி அவரது திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது பேட்டியளித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு திமுக என்ன எதிர்ப்பு தெரிவித்தது என கேள்வி எழுப்பினார். மாநாட்டிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்ததா என விஜயிடமே கேட்குமாறும் அவர் கூறினார். இதன் பின்னர் மதுரை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் அரசின் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியிருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றார். மாணவர்களை கருத்தில் கொண்டு தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரதான் சொல்லியாச்சு. எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையில் படித்தவர்கள் வெளிநாடுகளில் சிறந்து விளங்குவதைக் கண்டு பொறாமை கொண்டதன் காரணமாகவே மும்மொழிக் கொள்கையை புகுத்த மத்திய அரசு முயற்சித்து வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி விமர்சித்துள்ளார். திமுகவினுடைய மொழிக் கொள்கையை புரியாமல் மக்களை குழப்புவதற்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஏறத்தாழ 57 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இந்த இருமொழிக் கொள்கை தான் இந்தியாவிலேயே தரமும் தமிழ்நாட்டிலேயே தான் கல்வி தரம் பெரிதாக இருக்கிறது என்று ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற புள்ளிவிவரம் தான் சொல்லுது. உலகத்திலேயே அதிகமான வெளிநாடுகளிலே அதிகமான பேர் நல்ல வெல் பிளேஸ் பொசிஷனில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் தான். அதற்கு காரணம் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்த 57 ஆண்டு காலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஸ்கீமை ஏன் திடீர்னு வந்து கொண்டாந்து கெடுக்க பார்க்குறாங்க? பொறாமை. தமிழ்நாடுல இருக்கிறவங்க பூரா உலகத்தில் நல்லா இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு சொற்பொழிவு கூட்டம் நடத்திய விவகாரத்தில் ஓரிரு நாட்களில் விசாரணை அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பள்ளியில் விசாரணை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். கடந்த வாரம் 28/8/2024 அன்று அசோக் நகர் பள்ளியிலும் சைதாப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலும் நடைபெற்ற சொற்பொழிவு கூட்டத்தின் அடிப்படையில் அரசு அனைத்து தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்னும் ஓரிரு நபர்களை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். மிலாடி நபிக்கான பொது விடுமுறை தேதியை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இறை தூதரான முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி இஸ்லாமிய மக்களால் கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் பிறை தெரியாததால் இந்த ஆண்டு மிலாடி நபி நாள் வரும் 17ஆம் தேதி கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையான வரும் 17ஆம் தேதியை அரசு விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. முன்னதாக திங்கட்கிழமையான 16ஆம் தேதி தமிழக அரசு பொது விடுமுறையாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது தேதி மாற்றம் செய்து மறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வீடுகளின் முன்பு அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு வைப்பவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, தியாகராய நகர், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீட்டின் முன்பு அனுமதியின்றி வைத்துள்ள நோ பார்க்கிங் போர்டுகள், பூந்தொட்டிகளை அகற்ற உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது பொது இடங்களில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பு விளக்கம் அளித்தது. அப்போது முன் அனுமதியின்றி இத்தகைய போர்டுகள் மற்றும் தடுப்புகளை வீட்டின் முன்பு வைப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது தொடர்பான விதிமுறைகளை இணையதளம், பத்திரிகை, ஊடகங்களிலும் வெளியிட வேண்டும் என்றும் மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர்.
தமிழகத்தில் ஒரே நாளில் 6 நபர்கள் கொலை செய்யப்பட்ட நிலையில் இச்சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 6 கொலைகளுமே சொத்து தகராறு, உறவினர்களிடையே முன்விரோதம், திடீர் ஆவேசம் போன்றவற்றால் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாதி மத மோதல் காரணமாகவோ கலவரத்தை ஏற்படுத்துதல் அல்லது பொதுச் சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் நடைபெறவில்லை என்றும் கூறினார். இச்சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கமளித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 40,972 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 33 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 145 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பாலஸ்தீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 94,761 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான சண்டை நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தரப்பில் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 250க்கும் மேற்பட்டோர் பிணை கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்தனர். ஹமா மாகாணம் மாஸ்யாப் பகுதியில் உள்ள ரசாயன ஆயுத உற்பத்தி ஆலையை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் 37 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சிரியா நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆசன் அல் கபாஷ் தெரிவித்துள்ளார். 6 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் பல குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் 2 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் கூறியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உள்ள ஈரான் தூதரகத்தின் சுற்றுச்சுவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இஸ்ரேல் படைகள் நடத்தியுள்ள தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. எதிரான 3வது மற்றும் கடைசி கிரிக்கெட் டெஸ்டில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. லண்டனின் ஓவல் மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 325 ரன்னும் இலங்கை 263 ரன்களும் எடுத்தன. ஆனால் 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து 156 ரன்னுக்கு சுருண்டதால் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் இலங்கை பேட் செய்தது. தொடக்க வீரர் நிசங்கா ஆட்டமிழக்காமல் 124 பந்துகளில் 127 ரன்கள் அடித்து தனது அணியின் வெற்றியை எளிதாக்கினார். 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டிய இலங்கை இத்தொடரில் ஆறுதல் வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது. இங்கிலாந்து மண்ணில் இலங்கை 10 ஆண்டுகளுக்கு பின் பெற்ற முதல் டெஸ்ட் வெற்றி இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெஸ்ட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் இலங்கை இதுவரை 4 வெற்றிகளை ஈட்டியிருக்கிறது. ஹரியானாவில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்படாததால் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளில் ஆம் ஆத்மியும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. 90 தொகுதிகள் கொண்ட ஹரியானா சட்டமன்றத்திற்கு வரும் அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் மக்களவை தேர்தலை போன்றே கூட்டணி அமைத்து போட்டியிட காங்கிரசும் ஆம் ஆத்மியும் பேச்சுவார்த்தையை தொடங்கின. ஆம் ஆத்மி 10 இடங்களை கேட்ட நிலையில் 5 தொகுதிகளை ஒதுக்க முடியும் என காங்கிரஸ் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்த இழுபறிக்கு மத்தியில் 2 கட்டங்களாக 40 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ். இதுவரை தொகுதிகள் உடன்பாடு எட்டப்படாததால் ஆம் ஆத்மியும் முதற்கட்ட வேட்பாளர்களை வெளியிட்டுள்ளது. 20 பேர் கொண்ட பட்டியலில் காங்கிரஸ் ஏற்கனவே அறிவித்துள்ள 11 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. டெல்லியில் பசுமை பட்டாசுகள் உட்பட அனைத்து வகை பட்டாசுகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் தெரிவித்துள்ளார். குளிர்காலத்தில் தலைநகர் டெல்லியில் நிலவும் கடுமையான காற்று மாசை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆம் ஆத்மி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பண்டிகை காலங்களில் பட்டாசு வெடிப்பதை டெல்லி மக்களும் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அமைச்சர் பண்டிகையை மாசு ஏற்படாத வகையில் கொண்டாடவும் அறிவுறுத்தினார். குளிர்காலங்களில் டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கடுமையான காற்று மாசு நிலவுவது வழக்கமான ஒன்றாகும். வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு விசாரணை 8 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி 1,36,00,000 ரூபாய் அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை வேலூர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடிக்கு எதிரான வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழக அரசு ஒப்புதல் தந்த நிலையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கடிதம் எழுதினால் மாநில அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை ஆவாரம்பாளையத்தில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் வரலாம், எதை வேணாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தும் விதமாக ஒரு புதிய பிராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது. அதில் பல இதுக்கு நம்ம அந்த ஏற்கனவே அது பப்ளிக்கில் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள்லாம் கருத்துக்கள் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம். அந்த மக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை சட்டத்தில் கொண்டு வரும். ராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ்மா நகர் கடல் பகுதியில் 10 நாட்களில் தற்காலிகமாக தடுப்புகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ரோஜ்மா நகர் பகுதியில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கடல் சீற்றத்தால் கடந்த 3 ஆண்டுகளாக அங்குள்ள கல்லறைகள் கடலில் அடித்துச் செல்லப்படுவதாக மீனவ மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் ரோஜ்மா நகர் மீனவ கிராமத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆய்வு மேற்கொண்டார். நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் தூண்டில் வளைவுடன் கூடிய சாலை அமைக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். சிவகாசி அருகே 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின் மோட்டார் உள்ளிட்ட மின் சாதனங்களை அரசு ஊழியர் திருடியதாக குற்றஞ்சாட்டி திமுக பெண் கவுன்சிலர் கணவருடன் மாநகராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருத்தங்கல் நகரின் 5வது வார்டு கவுன்சிலர் இந்திரா தேவி இந்த வார்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின் மோட்டார் மற்றும் மின் சாதனங்கள் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்திரா தேவி கேள்வி எழுப்பிய நிலையில் மின் மோட்டார் பழுதானதாக மாநகராட்சி எலக்ட்ரீஷியன் கண்ணன் தெரிவித்துள்ளார். பல நாட்களாக மின் மோட்டார் சரி செய்யப்படாததால் 5வது வார்டு பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் மாநகராட்சி ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என இந்திரா தேவி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் தவறு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் உறுதியளித்துள்ளார். மோட்ரு வித்துட்டாரு. புதுசா இருக்கிற மோட்ரு வயர் கனெக்ஷனுக்குரிய ரிஜிஸ்டரை கொடுங்கன்னு கேட்டோம். பழசுக்குரிய ப்ராப்பர் ரிஜிஸ்டரை கேட்டோம். எதுவுமே தரலை. கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ உட்காந்தோம். இப்போ கமிஷனர் மெமோ கொடுத்துருக்கோம். 3 நாள் அவர் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. 3 நாள் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. போலந்து நாட்டில் உள்ள மிக நீளமான ஆறு கடும் வெப்பநிலையால் நீரின்றி வறண்டு காட்சியளிக்கிறது. செக் குடியரசு நாட்டின் எல்லையில் உருவாகும் விஷ்துலா ஆறு சுமார் 1000 கிலோமீட்டர் பயணித்து பால்டிக் கடலில் கடக்கிறது. மிக நீளமான ஆறான விஷ்துலா ஆற்றில் வர்ஷா பகுதியில் அமைந்துள்ள மதுக்கூடங்கள் மற்றும் விடுதிகள் சுற்றுலா பயணிகளின் விருப்பமான ஒன்றாக விளங்கி வருகிறது. தற்போது ஐரோப்பிய நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பநிலையால் விஷ்துலா ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளது. சில இடங்களில் நீரின்றி பாறைகளும் மணல் திட்டுகளும் காணப்படுகின்றன. ஆற்றின் நீரின் அளவு 25 சென்டிமீட்டர் வரை குறைந்துள்ளது வரலாற்றில் முதல் முறை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆற்று பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் கவலையுடன் ஆற்றை கண்டு செல்கின்றனர். பாராலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை நித்யஸ்ரீ 3 ஆண்டுகளாக தான் மேற்கொண்ட கடுமையான பயிற்சிக்கு கிடைத்த பலனாக இதை பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இப்போது நடந்த பாரிஸ் பாராலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்கேன் சிங்கிள்ஸ் ஈவெண்ட்டில். ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ப்ரௌடாக இருக்குது. நம்ம இந்தியாவுக்காக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு மெடல் ஜெயித்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து லக்னோ போயிருந்தேன்.
ஹெட் நேஷ்னல் கோச் கௌரவ் சருக்கு கீழே ட்ரைனிங் பண்ணேன். 3 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணி அவ்வளோவா வீட்டுக்கே வராமல், ஏதாவது ஒரு பண்டிகைனா வீட்டுக்கு வந்து, அதுவும் ஒரு சில பண்டிகைனா வீட்டுக்கு வர முடியாமல் மிஸ் ஆகிடும். இப்படிலாம் ட்ரைனிங் பண்ணது வந்து இன்றைக்கி எதுவுமே வீணாகலை. நடிகர் விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் இயக்கும் புதிய படத்தில் தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன் நடிக்க உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜேசன் சஞ்சய் இயக்க உள்ள படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது. இதற்கான முன் தயாரிப்பு பணிகளில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். லைகா புரொடக்ஷன் சார்பில் இந்த படம் பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சந்தீப் கிஷன் மாநகரம், மைக்கேல், ராயன் போன்ற படங்களில் நடித்து கவனம் பெற்றவர். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முதியோர் இல்லத்தை கட்டுவதற்கான பணிகளை 6 மாதத்திற்குள் தொடங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் சாலைகள், பொது இடங்களில் தங்கியுள்ள ஆதரவற்ற முதியவர்களை மீட்டு காப்பகம் அமைத்து பாதுகாக்க கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நல பராமரிப்பு சட்டப்படி தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆதரவற்றோர் முதியோர் காப்பகம் அமைத்து பாதுகாக்க உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என மனுதாரர் தெரிவித்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி மாவட்டத்தில் ஒரு முதியோர் இல்லமாவது அரசால் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தனர். ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை என்றும் இது விதிமீறல் எனவும் கண்டித்தனர். எனவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு முதியோர் இல்லமாவது இருக்க வேண்டும் என்றும் இவற்றை கட்டுவதற்கான பணிகளை 6 மாதத்திற்குள் தொடங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேனா நினைவு சின்னம் தொடர்பான வழக்கில் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த ஆய்வை விரைந்து மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையை ஒட்டி வங்கக்கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்த நிலையில் அதனை எதிர்த்து தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த வெண்ணிலா தாயுமானவன் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை நிபந்தனை விதித்திருப்பது குறித்து தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியது. ஒரு திட்டத்தை செயல்படுத்துபவரிடமே அதனால் ஏற்படும் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய சொன்னால் நியாயமான ஆய்வு நடைபெறுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. இனி ஒரு திட்டத்திற்கு ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் மத்திய சுற்றுச்சூழல் துறையே அதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான செலவை விண்ணப்பிப்பவர்களிடமிருந்து வசூலித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. தொடர்ந்து சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த ஆய்வினை விரைந்து மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் வழக்கின் விசாரணையை அக்டோபர் மாதம் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு அருகே வாரிசு சான்று தர 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். பசியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வசந்த் வாரிசு சான்றிதழ் கோரி வருவாய்த்துறையிடம் விண்ணப்பம் செய்திருந்தார். இந்நிலையில் வாரிசு சான்றிதழ் வழங்க வசந்திடம் கொந்தகை வருவாய் ஆய்வாளர் முத்துமுருகன் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து வசந்த் சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அறிவுரைப்படி வசந்த் ரசாயனம் தடவிய 2000 ரூபாயை முத்துமுருகனிடம் கொடுத்துள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வருவாய் ஆய்வாளர் முத்துமுருகனை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சிக்கு அருகே டாஸ்மாக் கடை அமைக்க வலியுறுத்தி சிறுமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 50ற்கும் மேற்பட்ட மது அருந்துவோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிறுமங்கலம் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனியாமூர், அடரி, சிறுபாக்கம், விருகாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு சென்று வருவதற்கு சிரமமாக இருப்பதாகவும், எனவே தங்கள் கிராமத்திலேயே டாஸ்மாக் கடை அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மது அருந்துவோர் மனு அளித்தனர். முன்னதாக டாஸ்மாக் கடை அமைக்க வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று ஒரு தரப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த வாரம் மனு அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பழங்குடியின மக்கள் சமையல் செய்யும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பட்டியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 110 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தில் தங்களுக்கு வீடுகளை ஒதுக்க வேண்டும் என அம்மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியிருப்புகள் அமைத்து தர கேட்டு 2017ஆம் ஆண்டு கோரிக்கை வைத்த நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் 110 குடியிருப்புகள் வழங்கப்படும் என தெரிவித்ததாகவும், தற்போது வரை வீடுகள் ஒதுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து இது தொடர்பான மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக நிறுவப்பட்ட 50க்கும் அதிகமான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபட்ட ஒவ்வொரு ஊரின் பெயரையும் மனதில் நிலைநிறுத்தும் வகையில் கண்கவரும் விதமாக இளைஞர்களின் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலம் நடத்தப்பட்டது. திப்பு சுல்தானின் வீரவாள் விநாயகர், பாயம்புலி விநாயகர் என ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு கதையை கூறின. ரங்கசமுத்திரத்தில் தொடங்கி கோட்டு வீராம்பாளையம், வடக்குப்பேட்டை பகுதிகள் வழியே ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டன. 14 நிறுவனங்கள் இந்த வாரத்தில் பொது பங்கு வெளியீட்டில் களமிறங்குகின்றன. இதன் மூலம் சுமார் 9,000 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளன. வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்ய நிதி திரட்டுவதற்காக நிறுவனங்கள் பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்படுகின்றன. அதற்கு முன்னதான செயல்பாடுகள்தான் ஐஓபி எனப்படும் பொது பங்கு வெளியீடு. இதற்காக பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பிறகு பொது பங்கு வெளியீட்டில் களமிறங்க முடியும். அந்த வகையில் இந்த வாரத்தில் 14 நிறுவனங்கள் பொது பங்கு வெளியீட்டில் களமிறங்குகின்றன. குறிப்பாக பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ், கிராஸ் ஐபிஓ, டாலன்ஸ் டயர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் பொது பங்கு வெளியீடு இன்று முதல் தொடங்க உள்ளது. இதேபோல 14 நிறுவனங்கள் இந்த வாரத்தில் பட்டியலிடப்படும் நிலையில் இதன் மூலம் 9,043 கோடி ரூபாய் நிதி திரட்ட உள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது கண்டறியப்பட்டிருது கிளேட் 1 வகை தொற்று என்பதால் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. எம்பாக்ஸ் பரவல் தடுப்புக்காக உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச அளவிலான சுகாதார அவசர நிலையை அறிவித்தது. இதனால் உலகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் எம்பாக்ஸ் நோய் ஏற்பட்டால் உயிரிழப்பை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும், மாவட்ட மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும், மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தும் வசதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவமனைகளில் தேவையான உபகரணங்கள், மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சம் ஏற்படுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேனியில் தேசிய கொடி கட்டப்பட்டிருந்த வாகனத்தில் விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட அமைப்பின் நிகழ்வுகளில் தேசிய கொடி பயன்படுத்துவது குற்றம் என்றும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் தேசிய கொடி பயன்படுத்தியோர் மீது குற்றவியல் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேனி டிஎஸ்பி பார்த்திபன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு தேனி நகர டிஎஸ்பி பார்த்திபன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதில் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கொண்டுவரப்பட்ட விநாயகர் சிலை இருந்த வாகனத்தில் தேசிய கொடி கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை அவிழ்க்க காவல்துறையினர் அறிவுறுத்தியும் இந்து எழுச்சி முன்னணி அமைப்பினர் அதை அவிழ்க்க மறுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 310 பழங்கால பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தொல்லியல் துறை தலைவர் யதுவீர் சிங் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு கடத்திச் செல்லப்பட்ட சிலைகள் உள்ளிட்ட தொல்பொருட்களை இந்தியா கொண்டு வருவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த பயிற்சி பட்டறை சென்னை வேளச்சேரியில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க துணை தூதரக தலைவர் கிறிஸ் யோக்ஸ் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்போது பேசிய யதுவீர் சிங், இந்தியாவைச் சேர்ந்த 300 பழங்கால பொருட்கள் அமெரிக்காவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீட்டு கொண்டு வருவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தஞ்சாவூரில் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 5 இளைஞர்களின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊரான சென்னைக்கு கொண்டுவரப்பட்டன. எழும்பூரில் உள்ள நேரு பூங்காவைச் சேர்ந்த 18 பேர் கடந்த 6ஆம் தேதி வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். அதன் பின்னர் தஞ்சை மாவட்டம் பூண்டியில் உள்ள தேவாலயத்திற்கு வழிபாட்டிற்காக சென்ற நிலையில் பிராங்க்லின், ஆண்டோ, கிஷோர், கலைவேந்தன், மனோகர் ஆகிய 5 பேரும் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக 5 பேரும் நீரில் மூழ்கினர். பல மணி நேர தேடுதலுக்கு பின்னர் 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. இதனையடுத்து தஞ்சையிலிருந்து சென்னைக்கு அவரது உடல்கள் கொண்டுவரப்பட்டன. உயிரிழந்த 5 பேரின் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் உடல்களை பார்த்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இதில் உயிரிழந்த ஆண்டோ மற்றும் பிராங்க்லின் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸின் அழைப்பை ஏற்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் குடும்பத்தினருடன் அந்நாட்டிற்கு சென்றுள்ளார். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸின் தாய் ஷியாமளா கோபாலன் நடத்தி வரும் அறக்கட்டளைக்கு டி.கே. சிவகுமார் நிதி வழங்கியுள்ளார். இதனால் இருவர் குடும்பத்திற்கும் இடையே நல்லுறவு உள்ளது. இதனிடையே வடக்கு கரோலினாவில் கமலா ஹாரிஸ் தனிப்பட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார். இதில் பங்கேற்கும்படி டி.கே. சிவகுமாருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதனை ஏற்று டி.கே. சிவகுமார் தனது குடும்பத்துடன் அமெரிக்கா சென்றுள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மத்தியில் ஜனநாயகம், தேர்தல் தொடர்பான கருத்தரங்கிலும் சிவகுமார் பங்கேற்க உள்ளார். ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கான நீதிமன்ற காவல் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றுடன் தர்ஷன் உள்பட 17 பேரின் நீதிமன்ற காவல் முடிந்த நிலையில் அவர்கள் 17 பேரும் வெவ்வேறு சிறையில் இருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலம் பெங்களூரு குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கான நீதிமன்ற காவலை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதற்கிடையே குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள தகவல்களை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தர்ஷன் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்ற ரசிகரை கொலை செய்த வழக்கில் நடிகர் தர்ஷன், பவித்ரா உட்பட 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் முதலில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் சிறையில் தர்ஷன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்தது தெரிந்ததால் சமீபத்தில் 17 பேரும் வெவ்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வருகையை ஒட்டி விளையாட்டு மைதானத்தை தூய்மை செய்யும் பணியில் விடுதி மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்ட காட்சியை அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதற்காக அந்த மைதானத்தை சுத்தம் செய்யும் பணி மற்றும் கம்பு ஊற்றும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணியில் மாவட்ட விளையாட்டு விடுதியில் தங்கி படித்து வரும் சில மாணவர்களை ஈடுபடுத்தியுள்ளனர். மாவட்ட விளையாட்டு விடுதியில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி படித்து வருகிறார்கள். மாணவர்களை இதுபோன்ற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்பதை அரசு பலமுறை வலியுறுத்தி வரும் போதிலும் அமைச்சர் உதயநிதி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான பணிகளில் மாணவர்களை அதிகாரிகள் ஈடுபடுத்தியது வேதனை அளிப்பதாக கல்வியாளர்கள் கவலை கூறியுள்ளனர்.